ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன குழம்புனா காரக்குழம்பு. எப்போயுமே நம்ம கிச்சனில் அதிகமாக குழம்பு ரெசிபி போட்டிருக்கோம். இது ஒரு விதமான காரக்குழம்பு. பட்டாணியும் கத்திரிக்காயும் போட்டு காரக்குழம்பு பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற குழம்புக்கு பார்த்திங்கன்னா அதிக மசாலாவே தேவைப்படாது. நம்ம வீட்டில் சாம்பார் தூள், குழம்பு தூள் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி மசாலா போட்டு நம்ம குழம்பு செஞ்சுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும். வாங்க அந்த காரக்குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பட்டாணியை ஒரு 8 மணி நேரமாக ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். ரொம்ப குலைவாக வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கிற அளவுக்கு நம்ம பயிரை வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்புல வேகிறதுக்கு சரியாக இருக்கும். குக்கரில் போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நான் பட்டாணியை வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ குழம்புக்கு தாளித்து விட்டுறலாம். குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம். எப்பயுமே நம்ம காரக்குழம்பு பண்ணுறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெந்தயம் போட்டு தாளித்தா அந்த குழம்பு நல்ல மணமாக இருக்கும். அடுத்து வெந்தயம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2-3 பூண்டு பல்லையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு தான் வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கணும். நான் எப்போவுமே எல்லா குழம்புலையும் சொல்கிறது ஒன்று தான். காரக்குழம்பெல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். அந்த பச்சை தெரியாத அளவுக்கு வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி போட்டதுக்கப்புறம் 2 கத்தரிக்காய் அதையும் சேர்த்துடலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1 இதில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் காரம் கம்மியாக சேர்த்துப்பீங்க, ஒரு சிலர் காரம் அதிகமாக சேர்த்துப்பீங்க. நம்ம வீட்டில் காரம் அதிகம் சாப்பிடுவோம் அப்படின்றதுனால நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மல்லித்தூள் சேர்த்துடலாம். 1 2 3 4 அவ்வளோதான் மசாலா. இதுக்கு மேலே நம்ம வேறு மசாலா எதுவும் சேர்த்துக்க மாட்டோம். இது மட்டும்தான். இப்போ மசாலாவை வதக்கிக்கலாம். அது எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அப்போ நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். ஒரு நிமிஷத்துக்கு இல்லைன்னா ஒரு 2 நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கன்னா போதும். அதிக நேரம் தேவையில்லை. இந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் வதக்கலைன்னா அந்த மசால் ஒரு மாதிரி அந்த மிளகாத்தூளும் மல்லித்தூளும் ஒரு மாதிரி பச்சை வாடை அடிக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி உங்களை அந்த மசால் தக்காளி வெங்காயத்து கூட இந்த மாதிரி வதக்க சொல்கிறேன். இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பட்டாணி, அதை அந்த வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துடலாம். இதை நான் உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துருவோம். பட்டாணி போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரியே நீங்கள் கிரேவியாகவே வேணும்னா கூட நீங்கள் எப்படியே எடுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இனி இந்த மசாலா வதங்கிறதுக்காக ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக வச்சுட்டு அப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா இனி கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான குழம்பு எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம வெறும் மல்லித்தூளும் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். அதுக்கே குழம்பு இந்த அளவுக்கு நல்லா பக்குவமாக வந்திருக்கு. குழம்புக்கு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஏன்னா நம்ம பட்டாணி வேக வைக்கிறப்போ உப்பு சேர்த்துருக்கோம். அந்த உப்பு பத்தாது. அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பர். இதுக்கு மேலே நம்ம இதில் எதுவுமே ஊற்ற தேவையில்லை. அப்படியே குழம்பு வேக வச்சு நம்ம இறக்குறது தான். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கிட்ட இது வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ குழம்பு வேக வச்சு பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா குழம்பு வெந்து சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் இந்த பட்டாணி, அப்புறமா கொண்டக்கடலை, அப்புறம் தட்டைப்பயிறு இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம காரக்குழம்பெல்லாம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா குழம்பு ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பாடுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம புளி ஊற்றுறதோ இல்லை தாளிக்கிறதோ எதுவுமே கிடையாது. புளிப்பு தேவையே இருக்காது. ஏன்னா நம்ம 3 தக்காளி போட்டிருக்கோம். அதனால் புளிப்பு சரியாக தான் இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா புளிப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை.
இது சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட மசால் வந்து அதிகமே இல்லை, ரொம்ப கம்மியான மசால் தான் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், இது மட்டும்தான் நம்ம மசாலா சேர்த்து இந்த குழம்பு பண்ணியிருக்கோம். இதே போல் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.